வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் போதும். குயிக்காக 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இட்லி மாவு போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் ஒரு கப்பு இட்லி மாவு எடுத்திருக்கேன். ரவை ஒரு ஸ்பூனு, அரிசி மாவு ஒரு ஸ்பூனு, ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 மிளகாய் வந்து பச்சை மிளகாய் வந்து அதுவும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன் நான். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப்பு மாவில் நான் வந்து ரவையை சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு, உப்பு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை, வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயத்தை, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் புதுசாக ஆட்டின இட்லி மாவாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு முன்னே ஆட்டினதாக இருந்தாலும் சரி, நீங்கள் எடுத்து இந்த மாதிரி போண்டா செய்யறதுக்கு யூஸ் பண்ணலாம். மாவு வந்து புளிக்காமல் இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் இலக்கமாக தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எனக்கு மாவு வந்து நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை போட்டுக்கலாம். மாவு வந்து ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா போண்டா சரியாக வராது. கரெக்டான பதத்தில் இருக்கணும் மாவு. அப்போ தான் நமக்கு போண்டா வந்து நல்லா கரெக்டாக வரும். இப்போது போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது. லைட்டாக ஒவ்வொன்றும் அடியில் சவுந்து வந்த பிறகு திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக வந்துடும் இந்த போண்டா. எல்லார் வீட்லேயுமே வந்து இட்லி மாவு கட்டாயம் இருக்கும். நீங்கள் கட்டாயம் இந்த போண்டாவை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த இட்லி மாவு போண்டா செய்கிறது வந்து ரொம்ப குயிக்காக ஒரு 5 நிமிஷத்துலேயே இதை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை டீ டைம் ஸ்நாக்ஸாவோ இதை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த போண்டா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இப்போ இந்த போண்டா வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா சவுந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம. இப்போ நல்லா கிறிஸ்பியாக போண்டா ரெடி ஆயிடுச்சு. குயிக்காக 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இந்த போண்டா. இட்லி மாவு ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் நீங்கள் ஈவினிங் டைமில் இந்த போண்டாவை ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னியோடவோ இல்லை கெச்சப்போடவோ சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.